வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் கண்ணன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த காணொலியில நம்ம ஃப்ராசன் ஷோல்டர் அப்படிங்கிற அந்த தோள்பட்ட ஜவு பிரச்சனை பத்தி பார்க்க போறோம். இப்ப சக்கரை இருக்கிற சில பேருக்கு கொஞ்சம் லேசா ஜவுல புண்ணு வர ஆரம்பிக்கும். அந்த புண்ணு வலிக்குது அப்படின்ட்டு அவன் கையை அப்படியே வச்சிருக்க நாளடைவுல அந்த மூட்டு ஜவுலாம் இறுக ஆரம்பிச்சு போக அவனால கையை பின்னாடி கொண்டு போக முடியாது, மேல தூக்க முடியாது. நைட்டு தூங்குறப்ப வலி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு எதுவும் அடிபட்டு இருக்கான்னு கேட்டா அடி எதுவுமே பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ராசன் ஷோல்டர் அப்படின்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ், அதாவது அட்ஹெசிவ் கேப்சுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது தோள்பட்டை வலிக்கிறதுனால சிறு பேர் இருதய பிரச்சனை வச்சு பயந்துருவாங்க. இது இருதய பிரச்சனையோ மூட்டு தேய்மானமோ நரம்பு பிரச்சனையோ கிடையாதுங்க. இது அப்படியே கையை வச்சிருக்கிறதுனால நாளடைவில் அந்த மூட்டு ஜவ்வு இறுகி வர வழி தான் அது. இப்ப உதாரணத்துக்கு சில பேருக்கு மணிக்கட்டில் அடிபட்டு இருக்கலாம், அதுக்கு ஏதாவது கட்டிக்கு போட்டு அப்படியே வச்சிருந்துருப்பாங்க, அதனால அப்படியே சில பேர் கையை வச்சிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி இருதய ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருக்கலாம், டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருப்பாரு. இல்லை சில பேர் பக்கவாதம், அதனால கையை கொஞ்சம் அசைவெல்லாம் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதனால அந்த மூட்டு ஜவ்வை இறுக ஆரம்பிச்சு வர வழி தான் ஃப்ராசன் ஷோல்டர். இதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிசியோதெரப்பி, அந்த கை அசைவு கொடுத்து அந்த ஜவ் பிடிப்பை எடுத்து விடுறது. இல்லை கொஞ்சம் வலி இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த தோள்பட்ட மூட்டு ஜவ்வு ஊசி இருக்குது, அந்த ஊசி போடும்போது அந்த ஜவ்விக்கு நல்லா குறையும். இதை பயன்படுத்தி அவங்க ஈஸியாக எக்ஸசைஸ் பண்ணி